ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஸ்ரீ மகாபெரியவா அவர்கள் காவி உடையில வாழ்ந்த கற்பூர தீபம். இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில அவர் உபதேசங்கள், அறிவுரைகள் அவரோட அன்பான பார்வையாலேயே ஒளிய பரப்பி பிரகாசமா மாத்தினார். ஒரு முறை அவர் யாத்திரை போறச்சே ஒரு முருகன் கோவில் பக்கத்துல முகாமிட்டு இருந்தார். அந்த முருகன் கோவில்ல பெரியவா உபன்யாசம் செய்ய ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அவர் உபன்யாசம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 12 வயசுள்ள ஒரு குழந்தை கந்தகுரு கவசத்தை ஸ்பஷ்டமா பாராயணம் செஞ்சா. அந்த பாராயணம் முடிஞ்ச உடனே அந்த 12 வயசு குழந்தைய பெரியவா ஆசீர்வாதம் செஞ்சார். பெரியவா தொடர்ந்து உபன்யாசம் செய்ய ஆரம்பிச்சார். இந்த குழந்தை அழகா கந்தகுரு கவசத்தை பாராயணம் செஞ்சது. கேட்கவே ரொம்ப ஆனந்தமா இருந்தது. கந்தகுரு கவசத்துல பல ரகசியங்கள் உண்டு. அத பத்தி உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன்னு மகாபெரியவா சொன்னார். உலகத்துல முருகனை அறியாத தமிழர்கள், முருகனை வணங்காத தமிழர்களே கிடையாது. அகத்தியர், நக்கீரர், ஔவையார், போகர், அருணகிரிநாதர், வள்ளலார் இப்படி பல மகான்கள் முருகப்பெருமான் கிட்ட நிறைவு தீட்சை வாங்கி மரணமில்லாத பெருவாழ்வு அடைஞ்சிருக்காங்க. முருகப்பெருமானுக்கு சரவணன்னு ஒரு சிறப்பு பேர் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும். சரம்னா மூச்சு. சரத்தை, அதாவது மூச்சை வயப்படுத்துறதால காலத்தை வெல்லலாம், காலனையும் வெல்லலாம், கடவுளையும் காணலாம்ங்கிறது முருகப்பெருமானோட தத்துவம். சரத்தை வயப்படுத்தி காலத்தை வென்றதால முருகனுக்கு சரவணன்னு சிறப்பு பேர் வந்தது. முருகப்பெருமான் காலத்தை கடந்து நிறைஞ்சு இருக்கிறதால பெம்மான் முருகன் பிறவான் இரவான்னு அருணகிரிநாதர் பாடல்ல சொல்லியிருக்கார். மகான் ஸ்ரீமத் சத்குரு சந்தானந்த சுவாமிகள் கந்தகுரு கவசத்துல என்ன சொல்லியிருக்கிறார்னா, நடுநெற்றி தானத்து நானுனை தியானிப்பேன், பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய், சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய், சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா. இந்த வரிகள்ல சுழுமுனைன்னு சொல்லியிருக்காங்களே, அது என்னன்னா மனுஷ உடம்புல இருக்கிற ஒரு மைய நரம்பு. நம்ம உடம்புல ரெண்டு ஜோடிகளா இருக்கிற உறுப்புகள் என்னன்னு பார்த்தா, புருவம், கண்கள், மூக்கோட நாசிகள், உதடுகள், மார்பகம், காதுகள், கைகள், சிறுநீரகம், கால்கள் இப்படி சொல்லலாம். இந்த எல்லா அவயவங்களும் இடது பக்கமாவும் வலது பக்கமாவும் ஒரு மையத்தை சுத்தி பின்னி பிணைஞ்சிருக்கு. அந்த மையத்துக்கு பேர் தான் சுழுமுனை. இன்னும் விரிவா சொல்லணும்னா, நம்ம உடல்ல 2 ஜோடிகளா இல்லாம ஒண்ணு மட்டும் இருக்கிற அவயவம் எதுன்னு பார்த்தா, அது எல்லாமே நம்ம உடலோட மத்தியில தான் அமைஞ்சிருக்கு. இதுல தலையில இருந்து ஆரம்பிச்சா மத்தியில உள்ள ஒற்றை அவயவங்கள் என்னன்னா, நெற்றி பொட்டு ஆக்ஞா, தொண்டை குழி விசுக்தி, மார்புக்குழி அநாகதம், தொப்புள் குழி மணிப்பூரகம், ஆண் பெண் குழி சுவாதிஷ்டானம், ஆசன குழி மூலாதாரம். இந்த 6 குழிகளையும் இணைக்கிற ஒரு நேர்கோட்ல வர்ற மைய கோடுதான் சுழுமுனை. இந்த சுழுமுனைங்கிறது புருவ முடிச்சுல இருந்து தலையில விரிஞ்சு அப்புறம் குவிஞ்சு ஒடுங்கிறது. இந்த தலைப்பரப்ப சகஸ்ரான்னு சொல்லுவாங்க. முருகன் கையில இருக்கிற வேலும் சுழுமுனையோட குறியீடு தான். வேலோட குவிஞ்ச பரப்ப நம்ம நெத்தியோடையும், கீழே இருக்கிற தண்டம் மத்த 6 குழிகளையும் இணைக்கிற சுழுமுனை கோடோட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. வலதுபுறம் இருக்கிறது பிங்கலை, இடதுபுறம் இருக்கிறது இடக்கலை. இதத்தான் கந்தகுரு கவசத்துல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான், இந்திரியம் அடக்கி இருந்தும் அறிகிலேன் நான். இடதுபுறமும் வலதுபுறமும் உள்ள அவயவங்களை இயக்கி இயங்க செய்யறது இந்த சுழுமுனை தான். இந்த சுழுமுனையோட தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் வல்ல இறைவனையும் தெரிஞ்சுக்கலாம். குண்டலினி சக்தின்னு சொல்லப்படுறதும் இந்த சுழுமுனை முடிச்சான நெற்றி பரப்பு தான். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இறைவன் உறைஞ்சிருக்கார். பாக்குற எல்லாத்துலயும் இறைவன் நிறைஞ்சு இருக்கார். இதத்தான் கந்தகுரு கவசத்துல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, உள்ளொளியாய் இருந்து உன்னில் அவனாகிடுவன், தன்னில் உனை காட்டி உன்னில் தன்னை காட்டி, எங்கும் தன்னை காட்டி எங்கும் உனை காட்டிடுவன். முருகப்பெருமான் நமக்குள்ள எப்பவும் பெருஞ்சுடரா நிறைஞ்சிருந்து சுழுமுனை தத்துவத்தை நம்ம முழுசா தெரிஞ்சுக்க கந்தகுரு கவசத்துல முருகப்பெருமானோட மூல மந்திரம் சொல்லியிருக்காங்க. அந்த மந்திரம் என்னன்னா, ஓம் ஷௌம் சரவணபவ ஸ்ரீம்
ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் ஷௌம் நமக. ஓம் ஷௌம் சரவணபவ. ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் ஷௌம் நமக. இந்த மூல மந்திரத்தை கோடி தடவை ஜெபிச்சா மனம் அடங்கும். ஜெக மாயைய ஜெயிக்கலாம். எண்ணியதெல்லாம் கிட்டும். யம பயம் போகும். முருகனோட பரிபூரண அருள் கிடைக்கும். இத கோடி தடவை ஜெபிக்கிறதால சுப்பிரமணிய குரு ஜோதியா நமக்குள்ள தோன்றுவார்னு கந்தகுரு கவசத்துல பாடியிருக்காங்க. இந்த 7 பீஜ மந்திரங்கள், அதாவது ஓம் ஷௌம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் ஷௌம், 7 சக்கரங்களை எழுப்பி குண்டலினி சக்திய மூலாதாரத்துல இருந்து சகஸ்ரத்துக்கு கடத்துறதுக்கு சொல்லப்படுறது. முருகனை வணங்குறப்போ இந்த வரிகளை மனசார சொல்லி வணங்கணும். அது என்ன வரிகள் தெரியுமா? அகந்தையெல்லாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய், ஒழுக்கமோடு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய்னு மனசார சொல்லி வழிபடணும். அப்படி வழிபட்டா எங்கும் நிறைந்த அன்பான முருகன் நமக்கு நல்ல வழி காட்டுவார். கந்தகுரு கவசத்தை பாராயணம் பண்றதால இவ்ளோ நன்மைகள் இருக்கு. அதனால கந்தகுரு கவசத்தை எல்லாரும் பாராயணம் பண்ணுங்கோ. முருகனோட அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்னு சொல்லி மகாபெரியவா தன்னோட அருளுரைய முடிச்சார். ஓம் சரவணபவ. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.